இந்த மாதிரி போன பொன்னி உடனே அங்கேருந்து எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பொன்னி வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு, இவ்வளோ தப்பு பண்ணிட்டு நீங்கலாம் சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் எதுக்காக இந்த வீட்ட விட்டு போணும்? என்ன இந்த வீட்டு மருமகளா அழைச்சிட்டு வந்தது மாமா தான். அப்படி இருக்கும்போது என் மேல பதிவு பண்ண குற்றச்சாட்ட நிரூபிக்காம நான் இனிமே இந்த வீட்ட விட்டு எங்கேயும் போமாட்டேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா சக்திய பார்த்துக்கிட்டு பொன்னி வீட்டுக்குள்ள போறாங்க. சக்திக்கு உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்பா பொன்னி போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜெயா இங்க கடும் அதிர்ச்சியா இருக்காங்க. என்ன இவ போகாம இங்கே இருந்துட்டா? இந்த ஊர்க்காரிக்கு இவ்வளோ திமிரு இருக்குமா? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. பொன்னி மேலே போன உடனே சக்தி மேலே போய் பொன்னிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சக்தியை பார்த்து பொன்னி பேசவே இல்லை. அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே ஜெயாவுக்கு கடும் அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே பிரீத்தி பவானின்னு சொல்லி எல்லாருமே என்னடா பண்ணுறது, எப்படி பொன்னி இந்த வீட்டை விட்டு விரட்டுறது அப்படின்ற மாதிரி ஒரே முடிவோடு இருக்காங்க. விடிஞ்ச உடனே பொன்னி எப்போதும் போல சமைச்சு வைக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட வராங்க. ஆனால் பொன்னி தான் சமைச்சான்னு தெரிஞ்ச உடனே ஜெயா இங்கே சாப்பிடாம கிளம்புறாங்க. உடனே ஜெயா பவானி பிரீத்தி சுந்தர்னு சொல்லி எல்லாருமே கிளம்பிடுறாங்க. உடனே அந்த இடத்துல பொன்னி சொல்கிறாங்க, மாமா நான் எனக்கு தான் சமைச்சிருக்கேன், சாப்பிட விருப்பம் சாப்பிட்லாம், இல்லை சாப்பிட தேவைன்னு சொல்லவும் அந்த இடத்துல பொன்னியை பார்த்துட்டு ஜெயா சொல்கிறாங்க, இவ சமைச்சு சாப்பிடலாம் சாப்பிடணும், அப்படி எனக்கு சாப்பிட தேவைன்னு சொல்லிட்டு பவானி விட்டு சமைக்க சொல்லிட்டு ஜெயா ரொம்பவே ஒரு மாதிரி உடஞ்சு போய் அப்படியே உட்காந்துருக்காங்க.